நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல ஏகே 63 அப்படின்ற திரைப்படம் கடந்த ஆண்டு ஏப்ரல்ல ரிலீஸ் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க உள்ளார் அப்படின்ற செய்தி வெளியாகி பல மாதங்கள் ஆகியுமே இன்றளவும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படல. அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில கண்டிப்பாக படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரபல செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். ஆனால் இருந்துமே தற்போது வரைக்கும் படத்துடைய முதற்கட்ட வேலைகளே ஆரம்பிக்கப்படல. ஆகையால இந்த படத்துல என்னதான் பிரச்சனை, அஜித் சார் டேட் கொடுக்கலையா, இல்ல தொடர்ந்து ஏகே அவர்கள் கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுல இருக்காரா, ஏதாவது ஒரு அப்டேட்யாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு அனைவருமே புலம்பி தள்ளுறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே 64 படத்திற்கு முன்பாக ஏகே 65 படம் ஆரம்பிக்கப்பட உள்ளதா. அதாவது ஏகே 65 படத்தை பிரசாந்த் நீல் அவர்கள் தான் இயக்குறார் அப்படின்றது முன்பே உறுதியாச்சு. இந்த நிலையில பிரசாந்த் நீல் அவர்கள் இந்த படத்திற்கான முதற்கட்ட வேலைகள்ல களமிறங்கிட்டாரா. மேலும் இந்த படத்துல நம்ம அதிர்ஷ்டருடன் ராக்கிமா யாஷ் அவர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. யாஷ் அவர்களுடைய நடிப்புல டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகவிருந்து தற்போது தள்ளி போச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது யாஷ் அவர்கள் ஏகேவுடன் நடிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே அதிர வச்சிருக்கு. ஆகையால யாஷ் அவர்களுக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா யாஷ் அவர்களும் சமீபத்திய பேட்டி ஒன்றுல ஏகே அவர்கள் பற்றி பேசியிருப்பது அனைவராலுமே வரவேற்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.